கேப்டன் மாதிரி ஒரு நடிகனே நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இவ்வளவு சின்சியரான ஒரு மனிதர். எத்தனை பக்க வசனம், 4 பக்கம் 5 பக்க வசனங்களை எல்லாம் சாதாரணமாக பேசின ஒரு மனிதர். 2004 நான் கேப்டனை வச்சு உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைஞ்ச மனசு அவருடைய பிறந்தநாள் என்னோடு அந்த வருஷம் கொண்டாடினது. என்னை அப்படி தம்பி தான், என்னை தம்பியாக தான் பார்த்துக்கிட்டாரு. அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். தினம் வருவாங்க 100 பேர், 150 பேர், 200 பேர் அவரை பார்த்து அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவரோட பேசிட்டு எல்லாத்தையும் சலிக்காமல் எல்லாரோடையும் பயணப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு மனிதர். அற்புதமான மனிதர். ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சீன், ரொம்ப ஹெவி சீன் ஒன்று ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் உடுமலைப்பேட்டையில். ஒரு வயசான கிழவி பிடிச்சி தட்டி இட்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க, விட மாட்டேன்ட்டாங்க. இவர் நடுவில் நிற்கிறாரு. நான் சொன்னேன், அண்ணே இந்த பாட்டி என்னமோ சொல்ல வருது, வலிவுரா அப்படின்னாரு. வலிவுரானோடனே திருன்னு பாட்டி ஓடி பிடிச்சிக்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி நாடியெல்லாம் அப்படியே எடுத்து முத்தம் கொடுத்துட்டு இவர் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போது அந்த அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு கண்ணை காட்டினோடனே அங்கேருந்து 2 பேர் அவங்களுக்கு அரிசி கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வச்சார். இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த நாட்கள் மறக்கவே முடியாது.